வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் 2 ஜூஸ் செஞ்சு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் செஞ்சிடலாம், அப்புறம் மில்க் ஷேக் செஞ்சு காமிக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ்க்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். சுகர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, லெமன் அரை லெமன் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுடலாம். இப்போது சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஹெல்த்தியான பியூட்டியான ஜூஸ் இது. நீங்களும் டெய்லியும் இதை கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ண இந்த ஜூஸில் இப்போ நான் லெமன் அரைவாசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ பிழிஞ்சு விட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு டேஸ்டான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்கில் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக், பீட்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கல பாதி பீட்ரூட் இப்போ எடுத்துக்கலாம். அதை இப்போது தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நல்லா பீட்ரூட்டு இப்போ நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதுக்கு பால் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். காய் நல்லா வேகணும், அந்த எசன்ஸ்லாம் அப்போ தான் நல்லா இறங்கும். இப்போது நான் சப்ஸா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அது ஒரு சைடு ஊறட்டும். மில்க்கு ஒரு பெரிய சைஸ் பனானா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மில்க் மேடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கடைசியாக நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு கூட பனானாவை இப்போ நம்ம சேர்த்திடுறேன். ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் குழந்தைங்க குடிக்கலைனாலும் இந்த மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிப்பாங்க. சுகர் ஆட் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி அதையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் அடிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை மறுபடியும் நான் அடிக்கிறேன். இப்போ இது கூட மில்க் மேடு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதையும் நல்லா அடிச்சிடலாம். இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். சப்ஸா அதை 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். பீட்ரூட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பிடிச்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.